உங்க காதல் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு, உங்க காதல்ல இருக்க பிரச்சனையோ, இல்ல உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையோ காரணம் இல்ல. இந்த காதல் முன்னாடி போகாம இருக்கிறதுக்கு நெறைய தடைகள் உருவாக்குறாங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அந்த மாரி தடைகள் உருவாக்குற சூழ்நிலை வரும்போது, யாருடைய அத உதவியாவது எடுத்துக்கோங்க. நீங்க 2 பேருமே போராடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நெறைய பேர் காத்துட்ருக்காங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்ருக்கு. இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இது இது வந்து ஒரு மாதிரி காடஸ் இல்லன்னா வந்து ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்ருக்காங்க. மேபி இது வந்து ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலா இருக்கலாம். இல்லன்னா வந்து ஏதாவது பவர்ஃபுல் ஏஞ்சலா இருக்கலாம். உங்களோட ஆன்செஸ்டர்ஸா இருக்கலாம். நீங்க உதவி கேட்டா போதும், அவங்க உதவி செய்ய காத்துட்ருக்காங்க. ஸோ உதவி எடுத்துக்கோங்க. வீம்பு பிடிக்காதீங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். காதல வந்து ஆக்ஷன் மூலம் சொல்றாங்க. வெறும் வாய் வார்த்தைகள் இல்லாம, அ பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, காதல வந்து சொல்றதுக்கு உங்களோட ஆக்ஷன பயன்படுத்துங்க. வார்த்தைகள் வார்த்தைகள் மட்டும் பத்தாது அப்டின்னு சொல்றாங்க. இல்ல வார்த்தைகள் போதாது, இப்ப நீங்க இருக்க சூழ்நிலைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் எடுக்கிறதோ, இல்லன்னா வந்து தூது விடுறதோ, இதெல்லாம் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நீங்க மாத்தி பண்ணும்போது தான், நீங்க காதல்ல முன்னாடி போக முடியும். ஏன்னா நிச்சயமா இந்த காதல் முன்னாடி போறதுக்கு, நீங்க தொடர்ந்து இந்த காதல் வாழ்க்கையில நம்பிக்கையோட இருக்கிறத தடுக்கிறதுக்கு நெறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபேமிலியா இருக்கலாம், காமிக்கா இருக்கலாம். அது இனிமே ரீடிங்ல தான் வரும். என்ன அப்படிங்கிறது. என்ன மாதிரி ஹெல்ப் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஓவராலா ஹெல்ப் அப்படின்னு சொல்றேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து ஒரு காரணமா தான் நடக்குது. யூ மே நாட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை சர்டன் திங்ஸ் ஹேப்பன். ஹவெவர் தெர் இஸ் ஆல்வேஸ் எ ஹையர் பர்ப்பஸ் டு த ஈவென்ட்ஸ் இன் யுவர் லைஃப். த்ரூ டர்மாயில் எ பிளெஸிங் வில் சூன் அரைஸ். ஸோ சூன் பி ரிவீல்டு. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில சமயங்கள் ஏன் உங்க வாழ்க்கையில இந்த காதல் தடையா இருக்கு, இல்லைன்னா ஏன் இந்த காதலுக்கு தடை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உங்களை தாண்டின ஒரு சக்தி, ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது எல்லா சமயமும் உங்களுக்கு தெரிய வராது, தெரியப்படுத்த மாட்டாங்க பிரபஞ்சம். அதனால நீங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு உங்களுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே தவிர, உங்களுக்கான தண்டனை கிடையவே கிடையாது. அப்படி தண்டனையா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர் இஸ் அபௌட் டு டீப்பன். லவ் கான்க்வர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆல் திங்ஸ். அதுதான் நம்ம இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்த்தோம். என்டியூரன்ஸ் இதுதான். லவ் என்டியூர்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இந்த இந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தம் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் காதல் வந்து ரொம்ப அழிவில்லாத அழகான காதலாக மாறும். அதனால தான் பிரபஞ்சம் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்கிறாங்க, நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்ஷன். உங்கள் காதலை உங்கள் காதலுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுறது, அதோட மட்டும் நின்று போகாமல், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்பிக்கை. என்ன நடந்தாலும் சரி, கடைசியில் நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு வேணும். அது நீங்கள் வார்த்தைகள் பேசுனா அவங்களுக்கு வருமா, இல்லை நீங்கள் ஏதாவது அஹ், அவங்கள போய் மீட் பண்ணா வருமா, இல்லை ஒரு தடவை போய் மீட் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்குது, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நீங்கள் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட அவங்க பயப்பட மாட்டாங்க, இல்லைனா வந்து மனசுடைஞ்சு போக மாட்டாங்க. இந்த மாதிரி எது தேவையோ அதை பிரபஞ்சம் பண்ண சொல்கிறாங்க. நான் ஜெண்டர் நியூட்ரலாக தான் சொல்கிறேன். ஸோ யாருக்கு எப்படி பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. வெல்கம் டு ஷெக்மது ஸ்டார் சீட் சேனல். குயின் ஆஃப் கப்ஸ் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதனால தான் உங்களோட காதலை உங்கள் காதல் கிட்ட போய் சேர விடாமல் தடுக்கிறாங்க. பெண் யாரோ பார்க்குறது. இந்த பெண்ணுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலாதி ஆழமான காதல். இந்த காதல் வந்து அளவிட்டு சொல்ல முடியாது. அந்த காதலை இந்த ஆண் வந்து புரிஞ்சுக்க கூடாது, அவங்களுக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எனர்ஜியோட திட்டமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பெண்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க கடவுளோட உதவியை நாடுங்க. இல்லைன்னா வந்து கண்டிப்பா கடவுளோட உதவி தான் நாடணும். அப்படி இல்லைன்னா ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி இருக்கவங்கள நல்லவங்கள இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட உதவியை நீங்க நாட முடியும். ஒரு கம்யூனிகேஷனுக்கோ இல்லை ஒரு மெசேஜ் பாஸ் பண்றதுக்கோ அதெல்லாம் பண்ணலாம். பி வில்லிங் டு அக்செப்ட் சப்போர்ட். யாராவது உங்களுக்கோ இல்லை அந்த காதலுக்கோ உதவி செய்ய முற்பட்டு வந்தாங்க அப்படின்னா, முன் வந்தாங்கன்னா அந்த உதவியை ஏற்றுக்கோங்க, அதை தள்ளி விட வேண்டாம் அப்படின்னாங்க. 8 ஆஃப் வான்ஸ். கூடிய சீக்கிரம்
உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தை நிச்சயமா நடக்கும். இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்? நீங்க டைரக்ட்டா பேச முடியாது. ஒரு ஃபோன்ல பண்ண முடியாது. ஃபோன் பிளாக்ட் எல்லாம் வீட்ல வந்து ஃபோன பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த மாரி சூழ்நிலை அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன உங்களுக்கு யாராவது உதவி செய்ய தயாரா இருக்கிறவங்க மூலம் நீங்க அனுப்பலாம். அப்படி இல்லன்னா, ஃபர்ஸ்ட் அதனால தான் சொல்றாங்க. ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் இங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க நேசிக்கிறவங்களுக்கு நீங்க இத உறுதிப்படுத்திறணும். அப்பதான் நீங்க வந்து தூது விடும்போது அவங்க நம்புவாங்க. அது நீங்க விடுற தூது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட அந்த ஒரு ஒரு முதல் படி ரொம்ப அவசியம் இங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் பண்ணீங்கன்னா தான் இந்த தூத அவங்களால நம்ப முடியும். நீங்க அமைதியா இருந்துட்டு தூது அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி அத நம்புவாங்க? நம்புறது செகண்டரி. நீங்க எப்படி அனுப்புவீங்க? த லவ்வர்ஸ் கார்ட். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கவங்க ஒரு பேரா கூட இருக்கலாம். கணவன் மனைவியா இருக்கலாம். இல்லன்னா வந்து அ உங்களோட உங்கள மாதிரி லவ் ஜர்னி இப்போ போயிட்டுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு அது காதலோட வலி என்ன, வேதனை என்னன்னு புரிஞ்சவங்களா இருக்கலாம். ஏதோ ஒருத்தங்க உங்களோட காதல் வாழ்க்கை முன்னாடி போறதுக்கு அது ரொம்ப அவசியம். 4 ஆஃப் சோட்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் இப்ப எடுத்தோனே ஜம்ப் பண்ண வேண்டாம். 4 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி டேக் ரெஸ்ட். பிளான் பண்ணுங்க. அமைதியா எடுத்துட்டு போங்க. இது ரொம்ப அவசியம். நீங்க ரொம்ப அமைதியா போகணும். யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளோதான். நீங்க மூவ் பண்றீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் நியூ பிகினிங். இந்த ஸ்டெபிலிட்டி தான் நான் முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேன். கிங் ஆஃப் சோட்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவா பேசிருங்க. இந்த முதல் சந்திப்புல நீங்க பேச போற தெளிவான வார்த்தைகள், நீங்க குடுக்க போற அந்த நம்பிக்கை தான் இந்த காதல வந்து நீங்க தூது அனுப்புறது, அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்கள வந்து கிட்னாப் பண்ணிட்டு போறது, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தள்ளிட்டு போறது, டீசென்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நம்பணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க குடுக்க போற அந்த முதல் ஆரம்பம், நீங்க குடுக்குற அந்த உறுதி, இல்லன்னா அந்த நம்பிக்கை, அந்த உடைச்சு பேசுற அந்த கிங் ஆஃப் சோர்ஸ் இருந்தா பொய்யே பேச மாட்டாங்க. ரொம்ப தெளிவா, ஷார்ப்பா, டு த பாயிண்ட் பேசுற ஆள். அந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதல் சந்திப்புல, இதுக்கப்புறம் குழப்பமே இருக்க போதில்ல. நீங்க அதுக்கப்புறம் அமைதியானா கூட உங்களுக்கு வந்து குழப்பம் வராது உங்க மேலயோ, இந்த காதல் மேலயோ. இப்ப வந்து உங்களுக்குள்ள இருக்க ஒரு கம்யூனிகேஷன் கேப்ப தான் அவங்க பயன்படுத்திக்க ட்ரை பண்ணாங்க. அத ஃபர்ஸ்ட்டு உடைங்க. ஜஸ்ட் ஒரு தடவ. அந்த ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் அந்த சைலன்ஸ பிரேக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து யாரோட உதவிய எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணாலும் உங்க காதல் சக்சஸ நோக்கி தாராளமா போகும். ஸோ இப்போதைக்கு பிரபஞ்சம் சொல்றது ரொம்ப வேகமா நீங்க செயல்பட வேண்டிய தருணம். 8 ஆஃப் வாண்ட்ஸ், சேரியட் 2ம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப யோசிச்சுட்டே இல்லாம, இந்த ஆண் யார் இருக்கீங்களோ, இத பார்க்குறவங்க, ஆண் எனர்ஜி நீங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காம, ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தருணம். டெத். இது வந்து ஃபேமிலியில நடக்கிற உண்மையான டெத்துனால நீங்க பின்வாங்க ஒரு படி பின்னாடி வரலாம். இல்லன்னா வந்து ஆ நீங்க ஏதோ விஷயத்த விட்டுட்டு வரணும் அப்படின்னா, அதையும் நீங்க செஞ்சு தான் ஆவணும். ஏன்னா, இந்த விட்டுட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில புது ஆரம்பம் இருக்கு. இது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃபேமிலி உங்களுக்கு பண்ற பிளாக்கேஜா இருக்கலாம். இல்ல லிட்டரலா உங்க 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 ஃபேமிலி இல்லன்னா உங்கள சுத்தி இருக்க உறவுகள்ல நடக்கிற மரணமா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, இதுக்காக ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்த காக்க வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா, ஒ ஒ ஒரு சைலன்ஸ் எடுத்துக்கோங்க. 4 ஆஃப் சோட்ஸ் அத யோசிங்க. இந்த ஒரு முடிவு வந்து இன்னொரு ஆரம்பத்துக்கு எப்பயுமே தடையா இருக்கக்கூடாது. இது வேற, இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. ஒரு ஒரு ஜீவன் இந்த உலகத்த விட்டு போற தருணம் வந்துச்சுன்னா, அவங்க போக தான் செய்வாங்க. அதுக்காக நீங்க துக்கம் அனுஷ்டிக்கிறீங்க. இல்ல அதுக்காக நீங்க அப்செட்டா இருப்பீங்கங்கிறதுக்காக, காதல வந்து நீங்க அததான் சொல்றாங்க. பிரபஞ்சமும் அததான் சொல்றாங்க. அத போய் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இல்ல அத கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க பேக் அடிச்சாலோ, அமைதியா இருந்தாலோ, இங்க எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்னா, நீங்க எடுக்க போற முயற்சிய பொறுத்து நிச்சயமா ஒண்ணு சேரும். அதுதான் ரொம்ப பிரபஞ்சம் சொல்றாங்க. பிளான் பண்றீங்க, டே ட்ரீம் பண்ணுங்க. அத டே ட்ரீம் பண்ணத ஆக்ஷன்ல கொண்டு வாங்கன்றாங்க. வெறும் டே டீம் டே ட்ரீம் பண்றது மட்டும், பகல் கனவு காண்றது மட்டும் பிரயோஜனப்படாது. செயல் செயல் ரொம்ப அவசியம். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர். அது எடுத்தோனயுமே எனக்கு வந்த கார்டு. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் ஓரியன்டடா இருக்கீங்களோ, நீங்க ஆக்ஷன் எடுத்துட்டே இருக்கணும்னு பிரபஞ்சம் சொல்லல. அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிரேக் த்ரூ அது ரொம்ப அவசியம். அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நீங்க எடுக்கும்போது, நீங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னும் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்பூன்ல வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. குழந்தைங்க மாரி. ஸோ நீங்க என்ன மாதிரி போகணும், என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தடைகள் வரும். யாராவது உங்கள தடுக்க முயற்சி பண்ணலாம். உண்மையா உங்க உங்க வாழ்க்கையில இருக்க ஒருத்தவங்களுக்கு
முடிவு வரலாம். எதா நடந்தாலும் சரி, எந் இந்த முடிவு எந்த முடிவா இருந்தாலும் சரி, அந்த முடிவு தான் உங்களோட ஆரம்பத்துக்கான ச அறிகுறி, சகுனம். எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஸோ இந்த முடிவுல அப்செட் ஆயி உட்காந்துர வேண்டாம். இந்த முடிவு நீங்க நீங்க ஃபோர்ஸ் பண்ணது கூட நல்லதா. இந்த முடிவ நோக்கி தள்ளுங்க. இது வெளியில வரதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து போல்டா ஒரு விஷயங்கள் செய்யறதாகட்டும். இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமா நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க காதல் உங்க கைகள்ல. பிரபஞ்சம் தரப்போற இந்த புது ஆரம்பம் உங்க கைகள்ல இருக்கு. நீங்க ஆல்ரெடி அத வாங்கிட்டீங்க. இந்த காதல் உங்க கை நழுவி போக போறது இல்ல. அத வந்து ரொம்ப அழகா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்ட்டாங்க. நீங்க எங்கேயாவது குளறுபடி பண்ணீங்கன்னா தான் காதல் பின்வாங்குறது, காதல் ஓடுறது, இது எல்லாமே நடக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, ஹானஸ்ட்டா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கையில காதல் மட்டும் இல்ல, எதையுமே இழக்க மாட்டீங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.